இந்த கடவுள் இருக்கிறாரு பார்த்தீங்களா? நல்ல தங்கமான புள்ளைக்கு கேடுகெட்ட பையனுமு, நல்ல தங்கமான பையனுக்கு உருப்படாத புள்ளையும் கட்டி வைக்கிறது தான் வந்து டிசைன் பண்ணி வச்சு தொலைச்சிருக்கிறாரு. அப்படிதான் நெறைய பேர் வாழ்ந்துட்டும் இருக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. Instagram தொறந்தாலே இதே விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 26 வயசு பையன் 600 கோடி சொத்து இருக்குது. இந்த பையனுக்கும் இந்த சியா அப்படிங்கிற இந்த புள்ளைக்கும் வந்து நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எருமை புடிக்கலின்னு சொல்லி தொலைச்சிருக்கலாமல்ல. என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? லோக்கா ஹர்ட் ஃபோர்ட்ன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்குதுங்க. பொறந்த நாளைக்கு முன்னாடி. போயிட்டு இந்த பையன வந்து அங்கிருந்து தள்ளி விட்டுருக்குது. கூட யார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த புள்ளையோட காதலன். அப்புறம் ஃபோன் போட்டு இந்த மாரி ஃபோட்டோ எடுக்கும்போது காத்துல அப்படியே தள்ளாடிட்டு பையன் வந்து மேலேருந்து விழுந்துட்டான். செத்தும் போயிட்டான்னு சொல்லி போட்டு நீலி கண்ணீர் விட்டுருக்குது. அதையும் தாண்டி அடுத்த நாள் வந்து வீடியோ போட்டு என்ற பிறந்த நாள் அன்னைக்கு நீ இல்லாம போயிட்டியேன்னு சொல்லி போட்டு நீலி கண்ணீர் விட்டு, புருடா விட்டு வீடியோ போட்டிருக்குது. மத்தவங்களோட அனுதாபத்தையும் சம்பாதிச்சிருக்குது பைத்தியக்காரி. ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஒரே சந்தேகம். இந்த பையன் நல்லா ட்ரெக்கிங் பண்ணுவானே, எப்படி அங்கிருந்து கீழ விழுந்தான்னு சொல்லி போட்டு சந்தேகப்பட்டுருக்காங்க. போலீஸ்காரங்களும் சும்மா இருப்பாங்களா? ஆறாவே வெயில்ல கூட ஊடி போட்டு இப்படி முகமூடி போட்டு வரானே, ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு, அந்த பையனோட போனையும், இந்த புள்ளையோட போனையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சிருக்குது. 2 பேரும் கூட்களவாணிக்கும். இந்த புள்ளை இருக்குதுல்ல, 4 நாளைக்கு முன்னாடி அதே இடத்துக்கு அந்த பையன கூப்பிட்டு வந்திருக்குது. அப்பவே தள்ளி விட முயற்சி பண்ணியிருக்குதுங்கோ. தள்ளி விட்டதையுமே வேணாம்னு இப்படி தள்ளி விட்டுருக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த பையன் எதார்த்தமா பாவமா கேட்டுருக்கிறான். ஒண்ணுமில்லைங்க மாமா, இப்படி ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு போச்சு உங்களுக்கு கடிச்சிச்சுன்னு என்ன பண்றேன்னு சொல்லி போட்டு நான் தள்ளி விட்டேனுங்க லேசா அப்படின்னு சொல்லி இந்த புள்ள சொல்லியிருக்குது. நம்ம உசுர காப்பாத்த வந்த தேவதைன்னு சொல்லி போட்டு அந்த பையன நம்பியிருக்க. நம்புனவே 4 நாள்ல செத்தும் போயிட்டான். குடும்பத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி போடுவாங்க. என்கேஜ்மெண்ட் வேற ஆயிப்போச்சு. இனி சொன்னா குடும்பமானம் போயிருன்னு சொல்லி போட்டு இந்த புள்ள இந்த மாரி வேல பார்த்துருக்குது. ஒரு பையனோட வாழ்க்கையும் போச்சு. அந்த பையனோட குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமும் போச்சு. உங்களுக்கு யாரையாச்சும் புடிக்குதுன்னா, அத மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காம சொல்லிறணும். அதே மாரி அவிங்களோட வாழ்ந்தா நமக்கு வாழ்க்கையெல்லாம் சுத்தப்படாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதையும் சொல்லி போட்டு நம்ம பாட்டுக்கு விலகி வந்துரணுமாக்கு. அதுக்கு பதிலா கொலை பண்றது, அவிங்கள நாசமா போறதுக்கு என்ன வழி பண்றதுன்னு சொல்லி போட்டுல ரூம் போட்டாலும் யோசிக்கக்கூடாது.